என்னைக்காவது ஒரு நாள் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி ஆகிடும்லாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு இன்றைக்கி அமைஞ்சிருச்சு. ஒரு பிளானே இல்லாமல் இன்றைக்கி ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன், இன்னொரு பக்கம் பூஜை திங்ஸை கழுவ போட்டிருந்தேன், இன்னும் வீடு மாப் போடணும், துணி காய போடணும், இவ்வளோ வேலைகள் இருக்குது. சரி ஒரு பிளான் போட்டு செய்யலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து கிரைண்டரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உளுந்து அரைக்க போட்டுட்டேன். அது அரைக்கிறதுக்குள்ளேயும் நம்ம வந்து வீடை நல்லா பெருக்கிட்டு மாப் போட்டாச்சு. நம்ம எல்லா ரூமே மாப் போடக்குள்ளேயும் உளுந்து நல்லா அரைச்சிருச்சு. ஒரு 20 மினிட்ஸில் அதை எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு சரி மோர் கலந்து வச்சுருந்தேன். நெல்லிக்காய் மோர் தாங்க, இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி கூட நாளைக்கு நான் போடுறேன். இப்போல்லாம் அதிகமான வெயில் இருக்கிறதுனால நம்ம வந்து டெய்லியுமே ஒரு 11:30 மணிக்கிட்ட வந்து மோர் எடுத்துக்கலாம் அல்லது இளநீர் எடுத்துக்கலாம். அதனால் இப்போ வந்து மோர் தான் நான் ரெகுலராக குடிச்சிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது, சளியும் பிடிக்காதுங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா. அதுக்குள்ளேயும் பூஜை திங்ஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை டவல் வச்சு நல்லா தொடச்சிட்டு விபூதி போட்டு தொடச்சாச்சு. அதுக்கப்புறம் சந்தன குங்குமம் வச்சு பூஜை ரூமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயும் அரிசியும் அரைச்சாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இன்றைக்கி எல்லா வேலைகளும் சிறப்பாக முடிஞ்சது.